இந்திய மீனவர்களை சுட்டுக் கொன்ற 2 கடற்படையினரை திரும்ப அனுப்ப மறுத்துள்ள இத்தாலிய அரசின் முடிவுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கேரள கடல் பகுதியில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இத்தாலிய எண்ணெய் கப்பலில் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்த 2 கடற்படை வீரர்கள் கேரள மீனவர்கள் 2 கொள்ளையர்கள் என நினைத்து சுட்டுக் கொன்றனர். லத்தோர் சல்வத்தோர் என்ற 2 இத்தாலிய கடற்படையினரை கேரள போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். துப்பாக்கிச் சூடு நடந்த இடம் சர்வதேச எல்லை என்பதால் பன்னாட்டு சட்டப்படி விசாரணை நடத்த வேண்டுமென இத்தாலி அரசு கூறியது. இந்திய சட்டப்படிதான் வழக்கு நடக்க வேண்டுமென மத்திய அரசு வலியுறுத்துகிறது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற அனுமதி பெற்று இத்தாலிய பொதுத் தேர்தலில் ஓட்டளிக்க பிப்ரவரி மாதத்தில் 2 வீரர்களும் தாய்நாடு சென்றனர். அவர்களை திருப்பி அனுப்ப முடியாது என்று இத்தாலிய வெளியுறவு அமைச்சகம் இந்தியாவுக்கு திங்களன்று இரவு தகவல் தெரிவித்தது. இதனால் மகிழ்ந்து போன 2 வீரர்களும் தாங்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப போவதாக அறிவித்தனர். இப்பிரச்சனையை செவ்வாயன்று பார்லிமென்டில் எழுப்பிய கேரள கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து 2 இத்தாலிய வீரர்களையும் இந்திய சட்டப்படி தண்டிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தினர். இத்தாலிய அரசின் இந்த செயல்பாட்டை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று கருத்து தெரிவித்த மன்மோகன் சிங் இத்தாலியின் கவனத்துக்கு இப்பிரச்சனையை கொண்டு செல்லும்படி வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித்துக்கு உத்தரவிடுவதாகவும் கேரள எம்பிக்களிடம் உறுதியளித்தார். இதுகுறித்து சல்மான் குர்ஷித் கூறுகையில் இத்தாலியின் முடிவை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் சரியான முடிவை எடுப்போம் என்று தெரிவித்தார். Read the papers first. First things first. Let us see what they have to say and what their reasoning is. After all, they went last time, came back, they've gone again, and they have sent us a letter. Let's read the letter, see what the reasoning is, and then we'll respond. We'll certainly take you on board. இத்தாலிய அரசின் முடிவை கேட்டு அதிர்ச்சியடைந்த கேரள முதல்வர் உம்மன் சாண்டி உடனடியாக டெல்லிக்கு விரைந்தார். வெளியுறவு அமைச்சகத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்வதோடு சட்டப்படி இந்த விவகாரத்தை அணுகப் போவதாகவும் உம்மன் சாண்டி தெரிவித்தார். இத்தாலிய வீரர்களை விசாரிக்கும் உரிமை கேரள அரசுக்கு இல்லை என்றும் டெல்லியில் சிறப்பு நீதிமன்றத்தை உருவாக்கி மத்திய அரசுதான் வழக்கை நடத்த வேண்டும் என்றும் அண்மையில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது.